கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது நன்றி திருப்பலியாக இயேசுதாஸ் கிரேசி குடும்பத்தினரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அலெக்சாண்டர் லீனா தங்களுடைய 34வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றார்கள். நன்றி திருப்பலியாக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித சூசையப்பருக்கு நன்றி திருப்பலியாக பி நித்யானந்தன், அந்தோனியம்மா ஜோஸ்பின் இவர்களை திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த ரீட்டா கென்யா பய ஜோபல் குரேயா, மதுராய் பத்மாவதி, ஜெயமேரி, எஸ் டோமினிக் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பி நித்யானந்தன், அந்தோனியம்மா ஜோசப் இவர்களுடைய கருத்துக்களுக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த ஸ்வக்ஷா இவருடைய ஆண்மலை பாட்சிக்கு திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் சேர்த்து ஆண்டவருடைய திருப்பாதிலே நம்முடைய குடும்பங்களை ஒப்படைத்து பக்தியுடனே திருப்பலியிலே பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமைகளை அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு புதியதொரு வாரத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலும் உடைய அன்பு கரம் இருப்பதாக. எங்களுடைய குடும்பத்தை நீரை பாதுகாப்பதாக. எல்லா தீமைகள், ஆபத்துகள், பொல்லாமல் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நாங்களும் எங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் சொல்லுவோம். அதே நேரத்திலே நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்களுக்காகவும் ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பினை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மிலே வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Cristo
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயல் கடைப்பிடிப்போமாக. உம்மோடு தூயாவியர் ஒன்றிப்பில் இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன் தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நேர்மையாக எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டதை கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நன்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், ஏனெனில் அவர் வியக்கத்தக்க செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம்
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கின்றார். நாம் வாழும் பெரும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பு தன்மை விளங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்ட அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை,
நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, தமிழிலே சொல்லுவார்கள், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சொல்லும் போதே சிரிக்கிறாங்க கொஞ்சம் பேர். வாய் விட்டு துதித்தால், வாய் விட்டு துதித்தால் பேய் விட்டு போகும். பேய் மாதிரி கத்துற கொண்டாடி பேய் மாதிரி சுத்துற புருஷனை விட்டு போயிடுவாங்கன்னு பயப்படாதீங்க. கொஞ்சம் பேர் அப்படி இருப்பீங்க. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை துதிக்கும் பொழுது சங்கிலிகள் அறுந்து விழும். பவுலும் சீலாவும் அந்த சிறையிலே ஆண்டவரை துதிக்கும் பொழுது சங்கிலிகள் அறுந்து விழுந்தன. அதுபோல நம்மை சுற்றியுள்ள நம்முடைய குடும்பத்தை சுற்றியுள்ள கட்டுக்கள், நமக்கு எதிராக யாராவது ஏதாவது செய்திருந்தால் அவை அனைத்தும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது அருந்து விழும். அதே போல அன்புக்குரியவர்களை நாம் பார்க்கின்றோம். அந்த எரிக்கோ மதிலை சுற்றி அவர்கள் ஆண்டவரை துதித்துக் கொண்டே சென்றார்கள். அந்த மதிலும் இடிந்து விழுந்தது. அதே போலத்தான் ஆண்டவரிடம் இந்த நேரத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் துதிப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தந்தையே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன். என் தேவனே, என் இறைவனே, என் வீட்டிலே தங்கும், என் உள்ளத்தில் தங்கும், என் வாழ்க்கையிலே தங்கும். என்னை தொடுவீராக இயேசுவே, என்னுடைய குடும்பத்தை தொடுவீராக இயேசுவே, என்னை தொடுவீராக இயேசுவே, என் தேவைகளை எல்லாம் தொடுவீராக இயேசுவே. உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருப்பதாக. இவ்வாறாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக என்னுடைய குடும்பமும் என்னுடைய சந்ததியும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கிறிஸ்துவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கின்றார். திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை பற்றியே ஆண்டவர் பேசுகின்றார். அது அவருடைய பிரியாவிடைய செய்தி. அந்த ராபோஜன நேரத்திலே ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தி கடைசியாக தம்முடைய சீடர்களுக்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ அவை அனைத்தையும் இதிலே சொல்லிவிடுகின்றார், அடக்கி விடுகின்றார். நம்ம வீட்டிலே கூட பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக அவர்கள் செய்தாக வேண்டும். அவங்க கேட்குறாங்களா கேட்கலையா அது அவங்களை பொறுத்தது. ஆனால் பெற்றோர்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லுவார்கள். ஏனென்றால் கண்டிப்பாக அதை செய்தாக வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதே போல ஆண்டவர் கூட ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்ற நற்செய்தியிலே. அது என்ன? அது எதை பற்றி சொல்றார் ஆண்டவர்? அன்பை பற்றி பேசுகிறார். அன்பே உருவான கடவுள், நம்மை அன்பு செய்கின்ற கடவுள் அன்பை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறார். ஒரு கட்டளை கொடுக்கின்றார். நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி என்ன கட்டளை கொடுக்கிறார்? அவர் 10 கட்டளை கொடுத்தாரா இல்லை அன்பு கட்டளை கொடுத்தாரா? அன்பு கட்டளை. என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். இன்னைக்கு உங்க புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாரும் உங்களுடைய மனக்கண் முன்பாக இந்த நேரத்தில் கொண்டு வாங்க.
ஆண்டவர் அன்பு சேர்மறை சரிங்க. எத்தனை பேர் அடுத்து ஒரு பிறப்பு என்று ஒன்று இருந்தாலும் இவர் தான் எனக்கு புருஷனா திருப்பி வரணும், இவங்க தான் எனக்கு பொண்டாட்டியாக வரணும், எத்தனை பேர் யோசிச்சுருந்தீங்க? அல்லது இவங்க தான் எனக்கு பிள்ளைங்களா பிறக்கணும், அல்லது பெற்றோராக எனக்கு இவர்கள் இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நாம் யோசிப்போம்? அன்புக்குரியவர்கள், இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், அவர் எவ்வாறு அன்பு செய்தார் அதே போல நாமும் நம்மை சார்ந்தவர்களை அன்பு செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய உறவுகளாக இருக்கலாம். ஆண்டவர் எவ்வாறு அன்பு செய்தாரோ அதே போல நாமும் அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவருடைய அன்பு எத்தகைய அன்பு என்று நாம் சொல்ல ஆரம்பித்தால் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரமே பத்தாது. கடவுள் உங்களை அன்பு செய்யாமல் இருந்தால் உங்களை படைத்திருக்க மாட்டார். நீயும் நானும் இங்கே இருக்கிறோம் என்றால் அது அவருடைய அன்பின் அடையாளம். நிச்சயமாக அது அவருடைய அன்பின் அடையாளம். உனக்கு கொடுத்திருக்கின்ற அவயங்கள், ஒவ்வொரு உறுப்புகள் பார்த்து பார்த்து கொடுத்திருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட கண், காது, மூக்கு, நரம்பு, சதை, தோல், எலும்பு அனைத்தும் ஆண்டவர் கொடுத்தவை. உன்னை போல என்ன படைக்கலையே, என்ன போல உன்னை படைக்கலையே. ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து படைத்திருக்கிறார். அகஸ்தியர் அருமையாக சொல்வார், கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்கிறார் என்றால், இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இருக்கிறேன், ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒருவரை கடவுள் எவ்வாறு அன்பு செய்வாரோ அதே போல நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அன்பு செய்கிறார். முழுமையான அன்பு, முழுமையான அன்பு. கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு இல்லை. நம்ம வீட்டிலலாம் பார்ப்போம்ல, புள்ள நல்லா வேலை செய்கிறானாக்கா பெற்றோர்கள் ராஜா மாதிரி அவனை கவனிப்பாங்க. அவனுக்கு வேலை எதுவும் இல்லை அப்படின்னு வச்சுங்க, வேற மாதிரி கவனிப்பாங்க. அங்கே பாரு டீ குஷி போனாங்க. அன்புக்குரியவர்கள், இவ்வாறாக நாம் பார்க்கிறோம். ஆனால் கடவுளுடைய அன்பு அத்தகையது அல்ல. படைப்பின் அன்பு. என்னுடைய குழந்தை இவள், என்னுடைய குழந்தை இவள், காலம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் இந்த குழந்தையை நான் அன்பு செய்து கொண்டே இருப்பேன். இந்த குழந்தையோடு நான் எப்பொழுதும் இருப்பேன். ஒருபோதும் இந்த குழந்தையை நான் மறக்க மாட்டேன். படைப்பின் அன்பு, பராமரிக்கிற அன்பு. அன்புக்குரியவர்கள், அடுத்ததாக உன்னை படைத்து விட்டு ஆண்டவர் உன்னை விட்டு விலகி போவதில்லை. உன்னை தன்னுடைய கண்ணின் கருமணி போல பாதுகாத்து வழி நடத்துகின்றார். கடலின் மீது நடந்து சென்றாலும் அது உன்னை மூழ்கடிக்காது. நெருப்பின் மீது நடந்து சென்றாலும் அது உன்னை சுட்டெரிக்காது. நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். ஆண்டவர் மீண்டுமாக அதே வார்த்தை இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வரும், எத்தனை கஷ்டங்கள் வரும், எத்தனை சிக்கல்கள் வரும், போராட்டங்கள் வரும். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் கூடவே நான் வருவேன், உனக்கு தேவையானவற்றை நான் செய்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு சொல்லுகிறார். பராமரிக்கிற அன்பு. அடுத்ததாக தியாக அன்பு. இது எப்போ ஒரு முறை சிலையில் மட்டும் ஆண்டவர் தியாகம் செய்தார் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அனுதினமும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மறக்கும் பொழுது, அவருக்கு எதிராக பாவங்களை செய்யும் பொழுது கிறிஸ்துவிலே பிரியமானவர்கள், இருப்பினும் ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார். நம்முடைய பாவங்களால் அவர் நம்மை விட்டு தூரம் செல்வதில்லை. என்னுடைய குழந்தை ஏன் இவ்வாறு இருக்கிறார், என்னுடைய மகள் ஏன் இவ்வாறு வாழ்கிறாள் இருக்கிறாள் என்று ஆண்டவர் மனம் மறிந்து கொண்டே தான். இருப்பினும் நமக்காக அவர் எத்தனை அனுதினமும் இந்த திருப்பலியை தியாகம் செய்து கொண்டு தான் இருக்கிறார், நம்மோடு பயணித்துக் கொண்டு தான் இருக்கிறார். தியாக அன்பு. அதன் பிறகு பார்க்கின்றோம் புரிந்து கொள்ளுகின்ற அன்பு. புரிந்து கொள்ளுகின்ற அன்பு. என்னதான் பாவம் செய்தாலும் ஆண்டவரை வெறுப்பதில்லை, என்னை வெறுப்பதில்லை. பாவத்தை வெறுக்கின்ற கடவுள் நம்மை புரிந்து கொள்ளுகிறார். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். என்னதான் ஆண்டவருக்கு எதிராக செய்தாலும் இன்னும் நம்ம நல்லா இருக்கிறோம்னாக்கா, கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் என்னுடைய மகன் மனம் திரும்புவார், ஒரு நாள் என்னுடைய மகள் மனம் திரும்புவாள். இவராக ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். மன்னிக்கின்ற அன்பு.
அன்று மட்டுமல்ல, இன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறார். அன்புக்குரியவர்கள், அதுதான் ஆண்டவருடைய சிறப்பான அன்பு. இந்த அன்பை தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, அருட்தந்தை புனித டேமியனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரை ஆயர் அவர்கள் ஒரு இடத்திற்கு அனுப்புகிறார், மறைபரப்பு பணிக்காக. அங்கே செல்லுகிறார். அங்கே சென்று பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது, தொழுநோயாளர்கள் மத்தியிலே அவருக்கு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. எல்லாரும் தொழுநோயாளர்கள். ஒவ்வொருவருடைய உடம்பில் இருந்தும் அந்த புண்களில் இருந்தும் ஒரு வாடையானது, துர்நாற்றமானது வீசுகின்றது. இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த மக்கள் அந்த பக்கம் இருக்கிறார்கள் என்றால் நான் அந்த பக்கம் ஒரு மரத்தடியில் போய் உறங்குறேன் என்று அந்த நாட்களிலே, முதல் நாட்களிலே அவர் அவ்வாறாக சென்று தூங்குவாராம். அப்பொழுது தூங்கும்போது அவருக்கு ஒரு நினைப்பு, கடவுளுடைய அன்பை பற்றி நான் பேச சான்று பார்க்குறேன். நான் இங்கு வந்திருக்கிறேன் இந்த கிராமத்திற்கு. இவர்கள் மத்தியிலே இவர்களை விட்டு நான் ஒதுங்கி போனால் ஆண்டவருடைய அன்பை பற்றி நான் என்ன பேச போகிறேன்? என்னுடைய செயலும் நான் சொல்ல போகின்ற அந்த சொல்லும் வேறு வேறாக இருக்குமே என்று சொல்லி தனக்குள்ளே முடிவெடுத்துக் கொண்டு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களை, அந்த தொழுநோயாளர்களை அன்பு செய்ய ஆரம்பித்தார், தொட்டு பேச ஆரம்பித்தார். அத்தனை பேரும் கிறிஸ்தவர்களாயினர். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் தருகின்ற செய்தி இதுதான். உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம் உன்னை அன்பு செய்யாது, உன்னுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளாது, உன்னுடைய ஆசை புரிந்து கொள்ளாது, நல்லவற்றைகளை நாடாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கலாம். இருந்தாலும் உன் அன்பு தொடர்ந்து இருக்க வேண்டும். வெறுப்பை காட்டாது, வெறுத்து விடாது. உன்னுடைய அன்பு நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிக்கும். உன்னுடைய அன்பு ஒரு நாள் வெற்றியை கொண்டு வரும். உன்னுடைய அன்பு ஒரு நாள் அவர்களுடைய மனத்தை மாற்றும். தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இருங்கள், மன்னித்துக் கொண்டே இருங்கள். அதைத்தான் ஆண்டவர் செய்தார். ஆம் கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, the smell of sin has not stopped God's love for us. நாம் பாவம் செய்தால் கடவுளுடைய அன்பானது நம்மை விட்டு தூரம் போய்விடவில்லை. உன்னுடைய வீடாக இருக்கலாம், அல்லது நீ இருக்கின்ற கம்யூனிட்டி குழுவமாக இருக்கலாம், தொடர்ந்து நீ அன்பு செலுத்து. எவர்கள் எவ்வாறு இருந்தாலும் நீ ஆண்டவரை போல. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம் அன்பற்ற ஒரு நிலை, அன்பற்ற ஒரு நிலை, அல்லது அன்பை பயன்படுத்துகின்ற ஒரு நிலை, அன்பை பயன்படுத்துகின்ற ஒரு நிலை. ஒரு சிறிய நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன், உண்மையாக நடந்த நிகழ்வு. புதிதாக திருமணமான தம்பதி, கணவன் மனைவி. கணவன் மனைவி முதல்ல கல்யாணம் ஆகிட்ட பிறகு எங்கே போவாங்க? இந்த மருவு போகிற கதைலாம் சொல்லாதீங்க. மாமியார் வீட்டுக்கு போவாங்க. மாமியார் வீட்டில் இருந்தார்கள் ஒரு 4 மாதம். அதன் பிறகு தனி குடுத்தனம் போகலான்னு ஒரு முடிவு எடுத்தார்கள். தனி குடுத்தனம் போகலாங்க என்று மனைவி சொல்ல கணவனும் ஓகே என்று இசைந்தார். இப்போ புது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே பொருட்கள் இருக்க வேண்டும், புதிய புதிய பொருட்கள் வாங்க வேண்டும். பெரிய ஷோரூம் போகிறாங்க. போயிட்டு அங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, அவன் இருக்குது, எல்லாமே இருக்கிறது. ஸ்டவ், மாடல் எலக்ட்ரிக் ஸ்டவ் எல்லாமே இருக்கு. கணவன் மனைவி அழைத்து கொண்டு போகிறார். வாமா, இந்த ஸ்டவ் பிடிச்சிருக்காமா என்று கேட்கிறார் முதல்ல. என்று சொன்னார் அந்த பெண். அதன் பிறகு வாஷிங் மிஷின் பார்க்க போகிறாங்க. இது டாப் லோடு, இது ஃப்ரண்ட் லோடு, எதுவா பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்குதா என்று ஒரு குறிப்பிட்ட வாஷிங் மிஷினை காட்டி கேட்கிறார். என்று அந்த பெண் சொன்னார்.
என்னம்மா தைரியமா சொல்லு, கூச்சப்படாத, நீ எது சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அது எனக்கு ஓகேங்க என்று இந்த பெண் சொன்னார். அவருக்கு மகிழ்ச்சி, கணவருக்கு மகிழ்ச்சி. தன் நண்பனுக்கு ஃபோன் செய்து சொல்றார், என்னுடைய மனைவி அருமையான மனைவி, எனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதுதான் வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அந்த அன்பை நினைத்து நான் மெய் மறந்து போகிறேன் என்று இவர் தன்னுடைய நண்பரிடம் சொன்னார். நண்பருக்கு மகிழ்ச்சி, தன்னுடைய நண்பருக்கு ஒரு அருமையான மனைவி. ஒரு 4 மாதம் ஆச்சு. அப்போ திருப்பியும் நண்பருக்கு அந்த நண்பர் ஃபோன் செய்கிறார், எப்படிடா போயிட்டு இருக்குது வாழ்க்கை, தனி கொடுத்தணும். அப்போ இவர் சொன்னாராம், அப்போ புரியல, எனக்கு எப்போ புரியுதுன்னு சொன்னாராம் கணவர். ஏன் அப்படி சொல்கிறேன் என்று நண்பர் கேட்ட பொழுது, வாஷிங் மிஷினை நான் தான் யூஸ் பண்ணிருக்கிறேன், ஸ்டவ்வை நான் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே என்று. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இது வேடிக்கையான நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் இங்கே அன்பானது பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் அதை அறவே வெறுக்கின்றார். இந்த நேரத்தில் யோசித்து பார்ப்போம், நம் மீது நம்முடைய பெற்றோர் அன்பு காட்டியிருக்கிறார்கள், காட்டி இருப்பார்கள். எத்தனை முறை நான் அந்த அன்பை பயன்படுத்தி இருக்கிறேன், எத்தனை முறை அந்த அன்பை நான் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறேன், எத்தனை முறை அந்த அன்பை நான் அபியூஸ் பண்ணியிருக்கிறேன் என்று இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களின் அன்பாக இருக்கலாம், அல்லது கணவனின் அன்பாக இருக்கலாம், மனைவியின் அன்பாக இருக்கலாம். எத்தனை முறை நான் அதை சரியாக அந்த அன்பை உணராது அந்த அன்பை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் என்ற கேள்வியையும் நாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகள், ஆண்டவர் விரும்புகின்ற மாதிரி நாம் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு அனைத்தையும் ஜெயிக்கும். Let your love be genuine. Hate what is evil and do what is good. எது நல்லவையோ அதை செய், எது தீமையோ அதை அறவே வெறுத்து ஒதுக்கு. அதுதான் நீ என் மீது காட்டுகின்ற அன்பு. யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம், எத்தனை நல்ல விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம். நம்முடைய குடும்பத்திலே சண்டை சச்சரவு அல்லது குழப்பம் வராதபடிக்கு என்னுடைய அன்பானது இருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு வெறுப்பு, ஏதோ ஒரு வன்மம், அதோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வெறுப்போ பகைமையோ யார் மீது நாம் ஏதோ ஒரு குரோதமோ ஏதோ ஒரு தவறான எண்ணமோ வைத்துக் கொண்டு அவர்களோடு பேசாது இருந்தால் அல்லது அவர்களை வெறுத்தால், கிறிஸ்துவிலே பிரியமானவர்களை, விவிலியத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஜெபமானது கேட்கப்படாது, உன்னுடைய நோயானது நீங்காது. உன்னுடைய ஜெபமானது கேட்கப்படாது, உன்னுடைய நோயானது அது நீங்காது, நீ ஒப்பு கொடுக்கிற திருப்பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நான் உனக்கு இரக்கம் காட்ட மாட்டேன், நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று விவிலியத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே புரிந்து கொள்வோம், எந்த சூழ்நிலையில் மற்றவரை அன்பு செய்வோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மாற்றுவார். அந்த கிருபைக்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாச பிரமாணம்.
நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செய்மடுப்பேன் என்று சொன்ன இறைவனிடம் இந்த நேரத்தில் நம்முடைய தேவைகளை எடுத்துரைப்போம். நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நீர் மிகவும் அன்பு செய்யும் எங்கள் அன்னையார் திரு அவை திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் உமது அன்பை எந்நாளும் உய்த்துணரவும் அதை பிறரோடு பகிர்ந்திடவும் வரம் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களும் உமது அன்பில் நிலைத்து வாழவும் அதன் வழியாக குடும்பங்களில் மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் என்றும் நிலவிட அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். கொரோனா தொற்று நோயின் கோரப்பிடியில் சிக்குண்டு தவிக்கின்ற அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். சோதனை மிகுந்த காலத்தில் நாங்கள் தூய ஆவியின் துணையுடன் பலமும் தைரியமும் பெற்றவர்களாக நோயை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள துணை புரிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். தொற்று நோயின் பிடியிலிருந்து மக்களை காக்கும் பணியில் அயராது உழைத்து வருகின்ற அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். உமது அருட்துணையால் அவர்கள் தமது பணியை சிறப்பாக செய்திட பலமும் நலமும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். மீண்டுமாக நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து, ஆண்டவரே, என்னுடைய மகனை மகளை உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர், நீரே கரம் பிடித்து என்னுடைய மகனை மகளை என்னுடைய குடும்பத்தை வழிநடத்தும் ஆண்டவர் என்று இந்த நேரத்தில் சொல்லுவோம். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக உன்னுடைய சந்ததி இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக உன்னுடைய குடும்பம் இருக்கும். உன்னுடைய இல்லத்திலே களஞ்சியம் குறைந்து போகாது என்று ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தருவார். பலமிக்கவான தகப்பனே, இவை அனைத்தையும் எங்களான இயேசு கிறிஸ்து வழியாக உங்களுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபங்கள் உடைய நல்ல பிதாவே. உறவாடும்
சகோதர சகோதரர்களே, என்னுடைய நம்முடைய மாலை பாலை ஏழாம் தந்தையாக எனக்கு தாகம் படிச்சு வையுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவகை அனைவருக்காகவும் உமது கையிலிருந்து அதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல் உம்மை நோக்கி எழுவனமாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளுடைய ஆணை பெற்றுக் கொள்ளத்தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை பொழுதுரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாக கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை பொழுதுரைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபடவுடன் கணித்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் கழுத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே இரவு எழுந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பழுக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணென்று முக்குழிவுரை தந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருதவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாதோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருதவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் உலகில் உம்மிடம் அழைத்துக் கொண்டு ரீட்டா, கென்யா, மதுராய், பத்மாவதி, ஜெயமேரி, எஸ் டோம்னி, ஸ்வக்ஷா எனும் அடியார்களையும் எங்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறித்த ஆத்மாக்கள், எங்களுடைய முன்னோருடைய ஆத்மாக்கள், யாரும் நினையாத ஆத்மாக்கள், ஒத்திரை ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் அனைவரையும் கனிவுடன் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்படுகின்ற இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளில் ஏற்றுள்ளோம். கனிமிக்க தந்தை, திருமண் கூடியிருக்கிற ஒவ்வொரு மகளை கண்ணோக்கி பார்த்து அவருடைய வேண்டுதல் அனைத்துக்கும் செவிசாய் தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தராக புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ பகுபடும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்முடைய ஜெபங்கள் அனைத்தும் ஒரு சேர்த்து உரிமையோடு நம்முடைய வான தந்தை நோக்கி சொல்லுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிப்பது, எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேரின்பதற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களிலே, வாழ்க்கையிலே சமாதானத்திற்காகவும் ஒற்றுமைக்காக வேண்டுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எம்முடைய இரக்கமாயும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எம்முடைய இரக்கமாயும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறி விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறகு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்த்தெடுக்கும் நல்ல நாளால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டங்களையும் புதிய விண்ணகமும்
விண்ணை கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருவயல்களாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். உங்களோடு இன்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்க்கை எங்களை புதுப்பித்தீ. பாஸ்கா அருளடையாளத்தின் பணிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுதெல்லாம் புது நன்மை உறுதி பூசல் ஒன்றாக இணைந்து கொடுப்பது கிடையாது, தனித்தனியாகத்தான். இவ்வாறு இருக்கையில் ஒரு சில புது நன்மை மாத்திரம் வாங்கி உறுதி பூசல் வாங்காமலும் இருக்கின்றார்கள். சில சமயத்தில் கல்யாணத்துக்கு வர சமயத்தில் உங்களுக்கு உறுதி பூசல் ஆச்சா, அப்போ அதை யோசித்து பார்க்குறாங்க வாங்குறாங்களே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆகவே தயவு கூர்ந்து யாரெல்லாம் புது நன்மை வாங்கி இன்னும் உறுதி பூசல் வாங்கவில்லையோ, 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள், நீங்கள் தயக்கமின்றி வந்து எங்களிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு வேண்டிய தயாரிப்பை கொடுத்து இந்த அருட்சாதனத்தை பெறுவதற்காக உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டிருப்பீங்க, எவ்வாறு புனித ராயப்பர் போதிக்கின்ற சமயத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார் மக்கள் மீது. ஆகவே பரிசுத்த ஆவி இந்த அருட்சாதனத்தில் பெறாதவர்கள் முன்வந்து அதற்குரிய தயாரிப்பை மேற்கொண்டு பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள் பெயர்களை தர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அன்பியம் மிக முக்கியமானது. நாம் ஒவ்வொருடைய வாழ்வின் விசுவாச வாழ்வை உறுதிப்படுத்தவும், நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள், இயேசுவை சார்ந்தவர்கள் என்று மற்றவர்களுக்கும் பறைசாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கூட இறை வார்த்தையில் வளர்ந்து நாம் திரு சமூகமாக வளர்வதற்காக வேண்டிய இந்த வாய்ப்பு. ஆகவே உங்களுக்கு சொல்லப்படுகின்ற சமயத்தில் அந்தந்த இடத்திலே அன்பியங்கள் நடைபெறுகின்ற பொழுது நீங்கள் தவறாமல் வந்து அதில் பங்கேற்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவர் இயேசுடைய விண்ணேற்பின் விழாவை நாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, கடந்த ஓராண்டு காலமாக நம்முடைய பங்கிற்கு பணி வாழ்வின் பயிற்சி பெறுவதற்காக அருள் சகோதரர் இப்ராஹிம் இயேசு சபையை சார்ந்தவர் என்று அவருக்கு இறுதியினால் ஆனால் பல அனுபவத்தை பெற்றிருக்கிறார். அவர் பல செய்தியும் செய்திருக்கிறார். ஆகவே அனைவரின் சார்பாக, அருத்தந்தையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, யங் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த கிறிஸ்துவ இளைஞர்களின் ஒரு இயக்கமானது இருக்கின்றது நம்முடைய பங்கிலும் அதே சமயத்தில் திருச்சபையிலும். இது மிகவும் அதிகமான விதத்தில் இளைஞர்களுக்கு உதவியாக இருக்கிறது. நம்முடைய பங்கிலே நன்றாக வளர்ச்சி பெற்று வருகிறது. ஆகவே
விசேஷமாக பெண்கள் கூட இதிலே ஆர்வத்துடன் பங்கேற்று இதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்டியன் லீடர்ஷிப் இவைகள் இத்தகைய ஒரு நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வது இந்த இயக்கத்தின் ஒரு நோக்கமாகவும் இருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வெளியே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தருவாங்க, அதை எடுத்து சென்று அதை பூர்த்தி செய்து வருகின்ற வாரத்தில் இங்கே வந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர் உங்கள் அனைவரும் விரைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்துவாராக. சென்று வாழும்